அனைவரும் பெற்ற தாயை கடவுள் என்போம். இந்த ஆண்டு பொங்கல் சமயத்தில் குடும்பத்துடன் அனைவரும் வீட்டில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது, உனது 2வது மகளை இளைஞரணி தலைவராக்கியிருந்தால் நீ சும்மாதானே இருந்திருப்பாய் என அன்புமணியின் தாயார் கேட்டபோது, அமர்ந்திருந்த இடத்தில் இருந்த பாட்டிலை தூக்கி பெற்ற தாயின் மீது வீசியவர் அன்புமணி. நல்ல வேளையாக அவரின் மேல் படாது சுவற்றில் பட்டது. இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான். கட்சிக்கு நிர்வாக குழுவில் 19 பேர் உள்ளனர். அன்புமணி அவர்களது கருத்தை கேட்பதும் இல்லை, கருத்தை வெளிப்படுத்தவும் அனுமதிப்பதில்லை. 2024 தேர்தலில் அதிமுக கூட்டணி வேண்டும் என்று விரும்பினேன். அன்புமணியும் எடப்பாடி பழனிசாமியிடம் பேசி கூட்டணியை உறுதி செய்திருந்தார். ஆனால் அன்புமணி மற்றும் சௌமியா இருவரும் திடீரென தைலாபுரம் வந்து பாஜக கூட்டணி தான் வேண்டும் என்று காலை பிடித்து அழுதனர். இருவரும் நீண்ட நேரம் அழுததால் என்னால் வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதிமுக பாமக கூட்டணி என்பது இயல்பான கூட்டணி. இது அமைந்திருந்தால் பாமக 3, அதிமுக 7 இடங்களில் வென்றிருக்கக்கூடும். பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என்றால் நீங்கள் தான் எனக்கு கொல்லி போட வேண்டும் என்று அன்புமணி கூறினார். பாமக தலைவராக இருந்த GK மணியை கூட நீக்க வேண்டும் என்று சௌமியா அன்புமணி வந்து சொன்னார்.